இருதயம் மனித உடலை இயக்கும் பாகங்களில் முக்கியமானது. இருதயத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அது அந்த மனிதனை நிலைகுலைய செய்துவிடும். அதோடு குடும்பத்தில் உள்ளவர்களையும் மிகுந்த துயரத்தில் தள்ளிவிடும். இதே போன்ற சூழ்நிலையை சந்தித்த ஒரு குடும்பத்தினர் சொல்வதை கேட்போம். என் பேர் ஷீலாராணி. நான் சேலம் அஸ்தம்பட்டியிலேருந்து வரேன். எங்கள் அப்பா பேர் ஜோசப் அருணாச்சலம். அவர் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஐயாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர். நான் ஒன்று, எங்கள் அண்ணா ஒன்று, எங்கள் தம்பி ஒன்று. எங்கள் அண்ணா பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிறாரு. அவருக்கு திருமணமாகி 13 வருஷங்கள் ஆகுது. அவருக்கு ஒரு மனைவி 2 ஆண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. திடீரென்று பெங்களூர்லேருந்து எங்கள் சன்னியிட்டிருந்து ஒரு ஃபோன் வந்தது. இது மாதிரி எனக்கு நெஞ்சு வலி அதிகமாக இருக்குது, உடனே வாங்கப்பா, புறப்பட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ட்ரெயினை பிடிச்ச உடனே பெங்களூர் போய் எங்கள் சன்னை போய் பார்த்தேன். அவன் ரொம்ப சோர்ந்து போய் நெஞ்சு வலியோட அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தான். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு பைக்கில் உட்கார வச்சு பைக்கில் கூட்டிகிட்டு போனோம். மேஜரை இது ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட டெஸ்டெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கேனு, பிளட்டு எல்லாமே செக்அப் பண்ணாங்க. இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்ட உடனே நாங்களாம் ரொம்ப கலங்கி அழுது ரொம்ப பயந்து போனோம். சன்னுக்கு ரொம்ப எனக்கு பெயினாக இருக்குன்னு அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டே இருந்தான். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தோம். அப்போ டிவியில் இது மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஏசலிகார ஊழியத்தில் ஜெபகோபுரத்தில் போய் நாங்கள் ஜெபம் பண்ணால் நம்ம பிரார்த்தனைக்கு இது கிடைக்கும், நல்ல பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு வந்தோம். எத்தனையோ சூழ்நிலைகளில் யாருக்கிட்ட போகிறதுன்னு எங்களுக்கு தெரியாத நேரத்தில் ஜெபகோபுரத்திற்கு ஜெபம் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி நிறைய சாட்சிகளை நாங்கள்லாம் கேட்டிருக்கிறோம். அதனால் எனக்கு எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு விசுவாசம் வந்துச்சு. நான் சேலம் ப்ரேயர் டவருக்கு ப்ரேயரில் கலந்துக்கிட்டேன். ப்ரேயர் வாரியர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் இந்த மாதிரி அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது, இதுக்காகலாம் ஜெபம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போனேன். அப்புறம் டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் வந்த பாட்டி பார்த்து சொன்னார், ரிப்போர்ட்டில் எல்லாமே நார்மலாக இருக்குது, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளே எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, இருந்தாலும் அவர் கொஞ்சம் வீக்காக இருக்கிறனால அது ஒரு 10 டேஸ்க்கு உங்களுக்கு மாத்திரை தர்றேன், மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும், பிறகு நீங்கள் ஒரு 10 நாள் கண்டு மறுபடியும் ஒரு செக்அப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்து எழுதி கொடுத்துட்டு எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஆண்டவர் நாங்கள் நம்பியிருந்ததுனால அதை ஆண்டவர் கனப்படுத்தும்படியாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் அண்ணனோட தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பேசும்போது அண்ணன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு இப்போ எந்த தொந்தரவும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், ஆண்டவர் எனக்கு நல்ல சுகம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு செய்திகளை சொன்னாங்க. அந்த வீட்டில் 3 பேருமே இளம்பாங்காளர் திட்டத்தில் இருக்கிறோம். இளம்பாங்காளர் திட்டத்தில் சேர்ந்தாக்க இரவும் பகலும் நம்மளோட ஃபோட்டோ ஃபைல் பண்ணி வச்சு அது மேலே கை வச்சு இரவும் பகலும் அவங்க ஜெபம் பண்ணுறதுனால இளம்பாங்காளர் திட்டத்தில் சேர்ந்த எல்லாருமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது ரொம்ப ஒரு உறுதி, நிச்சயமான ஒரு இது. இளம்பாங்காளர் திட்டத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிறோம். நாங்கள் இப்படி நாங்கள் ஆண்டவருடைய கருத்துலேருந்து நிறைய அற்புதங்களை பெற்றுக்கிட்டதுனால ஏசலிக்கிறார் ஊழியத்தில் இருக்கிற பாலண்ணனுக்கும் ஊழிய பிரேயர் வாரியர் அனைவருக்கும் நாங்கள் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி செலுத்திக் கொள்கிறேன். நீங்கள் அங்கும் எங்கும் உதவிக்காக, பிரச்சனைகளின் தீர்விற்காக அலைந்திடும் போது தேவாதி தேவனையும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தையும் ஜெபத்தையும் நினைவு கூறுங்கள். இறைவனின் அற்புதங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இங்கு உங்களுக்காக கண்ணீரோடு பாரத்தோடு பிரார்த்தனை எடுக்க டாக்டர் பால் தினகரன் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுர ஜெப வீரர்கள் தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் தொலைபேசி மூலம் 24 மணி நேரமும் பிரார்த்தனை எடுக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0443399900. உங்கள் ஜெப தேவைகளை கடிதம் மூலம் தெரியப்படுத்த டாக்டர் பால் தினகரன், இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், எண் 16, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28. இயேசு அழைக்கிறார் அனைத்து பங்காளர்களின் உதவியோடு இந்த சேவைகளை நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த சேவையை தாங்கி வரும் பங்காளர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து தாங்கிடுங்கள். தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியினரையும் ஆசீர்வதிப்பது 100 மடங்கு உறுதி. இயேசு அழைக்கிறார் ஊழியம். இது உங்களால் உங்களுக்காக இயங்கி வரும் தேவனின் ஊழியம். இப்பொழுதும் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதி உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. ரோமர் 8:23 சொல்கிறது, சரீர மீட்பு.
இந்த உலகில் இருக்கு மட்டும் நம்முடைய சரீரத்தில் பாடுகள் உண்டு பிரியமானவர்களே. நோய்கள், பலவீனங்கள் நம்மை வாட்டி வதைக்கின்றன. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது மத்தேயு 8:17, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார், மகிழ்ச்சியோடு சுமந்தார், சந்தோஷத்தோடு சுமந்தார். நமக்கு இந்த நோய்களில் இருந்து, பலவீனத்திலிருந்து ஒரு மீட்பை, ரட்சிப்பை கொண்டு வர அதைத்தான் அனுதினமும் அவர் செய்து கொண்டு வருகிறார். இன்றைக்கும் உங்களுக்கு செய்வார். காரணம், அவர் சுமந்தார். ஏசாயா 52:14 பாருங்கள். ஐயோ, நாம் அவரை பார்க்கும் பொழுது அவருடைய முகம் அந்த கேடு அடைந்திருந்தது, அவருடைய முக தோற்றமே மாறியிருந்தது. அழகுள்ள இயேசுவை காணோம். உன்னத பாட்டு 5:16 சொல்கிறது, அவர் பூரண அழகுள்ளவர். ஆனால் இப்பொழுதோ அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவருடைய முகம் அந்த கேடு அடைந்து போயிற்று. காரணம் என்ன? ஒவ்வொரு மனிதனுடைய நோய், ஒவ்வொரு மனிதனுடைய பலவீனம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. பொறுமையோடு சகித்தார், மிகுந்த பொறுமையோடு சகித்தார். வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார். ஆகவே இன்று நீங்கள் அவரை நோக்கி கதரும் பொழுது அவர் உங்கள் கூக்குரலை கேட்கிறார். ஐயோ, எனக்கு இந்த வலியை தாங்க முடியவில்லை என்று கதரும் பொழுது அவர் செவி கொடுக்கிறார். அவர்தான் நம்மை குணமாக்குகிறவர். உலகம் எங்கும் சென்று சுசேஷ்ட பிரசங்கிகள் என்று இயேசு சொன்னார். ஒரு காலத்தில் வெளிநாட்டில் இருந்து பலர் இங்கு வந்தார்கள். ஆனால் இன்று இந்திய நாட்டு மக்களை தேவன் பல நாடுகளுக்கு அனுப்புகிறார். காரணம், இந்தியர்களுடைய பக்தி தான் உலகில் சிறந்த பக்தி என்று அவர் அறிந்திருக்கிறார். அதுதான் என்னுடைய சிந்தனையும் கூட. போகட்டும். இந்த கூட்டங்களை ஒழுங்கு பண்ணி கொண்டிருந்தவர் திடீரென்று அன்று போன் பண்ணினார். ஐயா, இந்த கூட்டங்களை ஒழுங்கு பண்ணுவதில் இந்த நாட்டைச் சேர்ந்த ஒரு இளம் தம்பதிகள் எவ்வளவு உதவி செய்தார். திடீரென்று அவளுக்கு ஒரு பேரிடி விழுந்து விட்டது. அவருடைய மனைவியின் மார்பில் பொல்லாத கேன்சர் நோய் தோன்றி இருக்கிறது, அதை அறுக்க வேண்டும் என்கிறார்கள் என்று. சரி, அவளிடம் போனை கொடுங்கள் என்று சொன்னேன். அந்த அம்மாளிடம் பேசினேன். அவருடைய பெயர் கேரல். அம்மா, நான் இப்பொழுதுதான் ஹூப்ளி பட்டணத்தில் கூட்டம் நடத்திவிட்டு வருகிறேன். 2 மார்பிலும் கேன்சரினால் பாடுபட்டு கட்டியோடு வந்த ஒரு அம்மாள் கதறி அழுதார்கள். காரணம், ஒரு நொடியில் இயேசு அந்த 2 கட்டிகளை மறையச் செய்தார். உங்களுக்கும் இப்பொழுது அப்படி செய்வார். நான் இப்பொழுது ஜபிக்கிறேன் என்று சொல்லி தொலைபேசியிலே ஜபித்தேன், வைத்துவிட்டேன். அடுத்த வாரம் அவள் வந்து செய்தி வந்தது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். டாக்டர்கள் படம் எடுத்தார்கள், கட்டி இருக்கிறது, அறுத்தே ஆக வேண்டும் என்றார். ஆபரேஷன் தியேட்டரில் கொண்டு போனார்கள். அறுத்து பார்த்தார்கள், அதற்குள் கட்டி மறைந்து விட்டது. இயேசுவை என்ன என்று நினைக்கிறேன்? அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். காரணம், அவர் நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய பாடுகளை அறிந்திருக்கிறார். நோயினால் எப்படி துடிக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். காரணம், அவர் சிலுவையில் துடித்தார், வேதனையினால் துடித்தார். துடித்த துடிப்பு அவருக்கு ஒரு நாளும் மறக்க, மனம் கலங்காது. அதோடு கூட ரோமர் 8:23 வேறொரு சரீர மீட்பை பற்றி சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யோவான் 14:18 இயேசு திரும்ப வருவார் என்று. யோவான் 14:28 அப்படி சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வசனங்கள் அப்படி சொல்லுகின்றன. 1 கொரிந்தியர் 15:51-52 வசனங்கள் அப்படி சொல்லுகின்றன. 1 யோவான் 3:2 வசனம் அப்படி சொல்லுகிறது. அவர் திரும்ப வருவார். வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை தம்மோடு கொண்டு வருவார். இந்த உலகிற்கு அவர் வரும்பொழுது உயிரோடு இருந்து அவரை நம்புகிறவர்களை அவர் நடுவானத்தில் சந்திப்பார். அவருடைய தோற்றத்தை மாற்றுவார், மறுரூபப்படுத்துவார், தன்னுடைய தோற்றம் போல மாற்றுவார். மரித்தவர்களை பெயர் சொல்லி கூப்பிடுவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை, அவருக்கென்று வாழ்ந்து அவருக்காக பாடுபட்டு மரித்தவர்களை, அவருக்கு உள்ளத்தை கொடுத்து வாழ்ந்தவர்களை பெயர் சொல்லி கூப்பிடுவார்.
அவளை எழுப்புவார். அவளுடைய தோற்றத்தை தம்முடைய தோற்றம் போல மறுரூபப்படுத்துவார். இதைத்தான் சரீர மீட்பு என்று வேதம் சொல்கிறது. அந்த சரீர மீட்பை பெற உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிகளும் துடித்துக் கொண்டிருக்கின்றன என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. மரணத்தில் குழியில் நம்மை வைத்து மூடுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆத்மாவோ மோட்சத்தில் கிறிஸ்துவோடு உலாவிக் கொண்டிருக்கிறது. பிலிப்பியர் 1:23 அப்படி சொல்கிறது. சரீரத்தை விட்டு பிரிகிறோம், ஆத்மாவில் ஆண்டவரோடு மகிழ்ச்சியாய் இருக்கிறோம். நாளொன்று வருகிறதே, இயேசு நம்மை திரும்ப கூப்பிடுகிறார், வா அப்பா உலகத்திற்கு. நம் உடலோடு இணைக்கிறார், அந்த உடலை மறுரூபப்படுத்துகிறார். என்றும் அவரோடு வாழ. We know our future. இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது என்பது தற்காலிகமான அனுபவங்களுக்காக அல்ல, நிரந்தரமான அனுபவங்களுக்காக. இயேசு இதை நிறைவேற்றவே இந்த பூமிக்கு வந்தார், நிறைவேற்றி முடித்தார். 1986 மே 21 கொடிய விபத்தில் நாங்கள் சிக்கினோம். மருத்துவமனையில் படுத்திருந்தோம் 7 நாட்கள். அந்தோ என் அன்பு மகள் அன்றே மரித்திருக்கிறாள், எங்களுக்கு தெரியவே இல்லை. இறுதியில் அவளுடைய உடலை பார்த்து துடித்தோம். 28ஆம் தேதி அவளை அடக்கம் செய்தோம். துயரத்தை எங்களால் தாங்கவே முடியவில்லை. இன்றும் அவளை நினைத்தால் உள்ளமே உடைந்து விடுகிறது. இந்த சமயத்தில் பலர் எனக்கு பலவிதமான கடிதங்களை எழுதினார்கள். அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் என்னையே குறை சொல்லி, நீ கல்லூரி ஆரம்பித்தாய் நாசமாய் போவாய் என்று எழுதினார்கள். நீ நோயாளிகளுக்காய் ஜபிக்கிறாய், ஆகவேதான் உன் மனைவி மகள் இப்படி போனாள் என்று எழுதினார்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு பரவசத்தோடு கடிதம் எழுதினார்கள். ஆனால் உங்களை போன்ற ஏழை மக்கள் எனக்கு கடிதம் எழுதினார்கள். இளம் பிள்ளைகள் கடிதம் எழுதினார்கள். அநேக தாய்மார்கள் எழுதினார்கள், ஐயோ பிரதர், உங்களுக்கா இப்படி ஆச்சு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என் பிள்ளையை எடுத்து அந்த பிள்ளை உயிரோடு வரட்டும் என்று அழுது. அநேக பிள்ளைகள் எழுதினார்கள், ஐயோ ஏஞ்சலுக்கு பதிலாக என்னை எடுத்துக்கொள்ள சார், நான் இந்த உலகத்தில் இருந்து ஒரு பிரயோஜனம் படிப்புன்னு நாம் அண்டு என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கதறி. ஏன் என்னை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளவில்லை? உண்மையாய் என்னை நேசிக்கிற கிறிஸ்தவ தொண்டர்கள் எழுதினார்கள், பிரதர் அந்த கல்லறையிலேயா ஏஞ்சல் இருக்கிறாள்? இல்லை இல்லை, அவள் இயேசுவோடு இருக்கிறாள். நாளொன்று வரும், அவளை இயேசு திரும்ப கொண்டு வருவார் அல்லவா? அதை நினைத்து உங்களை தேற்றிக்கொள்ள. அவளை அடக்கம் செய்த நாளை அடிக்கடி நான் நினைப்பதுண்டு. இந்த கல்லறை தோட்டம் முழுவதும் இதை போன்ற திரளான கூட்டத்தினால் நிறைந்திருந்தது. ஜாதி என மத வேறுபாடின்றி மக்கள் குழுமியிருந்தார்கள். என்னை கண்டதும் ஒவ்வொருவரும் கதறி அழுதார்கள். மரத்திலெல்லாம் ஆட்கள் இருந்து கதறி அழுதார்கள். ஐயோ பிரதர், உங்களுக்கா இந்த கதறி அழுதார்கள். வீடு வந்ததும் என் மகன் சொன்னான், அப்பா இவங்க தான்ப்பா நமக்கு சொந்தக்காரர், இந்த ஜனங்க தான் நமக்கு சொந்தக்காரர் என்று யாரென்றே எனக்கு தெரியாத மக்கள். அவன் சொன்னான், 4 நாட்கள் இங்க இருந்த ஆஸ்பத்திரியை சுத்தி இவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. உலகத்தில் நான் மதிப்பது அன்புள்ளம் படைத்தவர்களைத்தான். நிறைய தலை நிறைய வேதாகம் அறிவு இருக்கலாம், ஆனால் அன்பில்லாத வாழ்க்கை, மற்றவர்களை சபிக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்க்கையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வைத்துக் கொண்டு இயேசுவின் அன்பை பற்றி பேச தகுதி உண்டா? கண்ணெதிரே மகளை இழந்து துடிக்கும் ஒருவனுக்கு ஆறுதல் சொல்ல மனமற்று மலை உச்சியில் இருக்கும் மலைவாசிகளுக்கு நற்செய்தி அறிவிக்க போகிறேன் என்று சொல்லும் வார்த்தைகளை நம்ப முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? கேவலமான ஒரு வாழ்க்கை, நாம் வெட்கப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த அன்பு வார்த்தைகளை நினைத்து நான் தேற்றிக்கொள்வேன். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. நாளொன்று வரும், இயேசு திரும்ப வருவார், நம்மை பெயர் சொல்லி அழைப்பார். எழுந்திரே, கல்லறையிலிருந்து எழுந்திரே, கல்லறையிலிருந்து எழுந்திரே, நான் உன்னை அழைக்க வந்தேன் என்பார். 1 யோவான் 3:2 சொல்லுகிறது போல மாய தோற்றத்தை இயேசு மாற்றிடுவார்.
தம்மை போல நம்மையும் மாற்றுவார். பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய நம்பிக்கை. இதை செய்யவே இயேசு இறங்கி வந்தார். ஆத்மாவில் மீட்பு, இடுக்கண்களில் மீட்பு, சரீர மீட்பு, இந்த மூன்றையும் கொடுக்கவே இயேசு வந்தார். ஆகவே தான் இயேசு சொன்னார், பிதாவை பார்த்து சொன்னார். யோவான் 19:28 முதல் 30 வரை உள்ள வசனங்களில், முடிந்தது, முடிந்தது, நீர் சொன்ன கிரியைகளை நிறைவேற்றி முடிந்தது, எல்லாவற்றையும் செய்து முடித்தேன், சரீர மீட்புக்கான காரியங்களை செய்து முடித்தேன், இடுக்கண்களில் இருந்து மக்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன். அவருடைய சரீரத்திற்கான காரியங்கள் இந்த உலகிலும் சரி, இனி வரும் நாட்களிலும் சரி, இறப்பிற்கு பிறகும் சரி, தேவையானவைகளை நான் மீட்புக்கானவர்களை கொடுத்திருக்கிறேன், செய்து முடித்தேன். இயேசு சொன்னார் யோவான் 10:18, என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, திரும்ப எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, திரும்ப எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஆகவே தான் இயேசு கல்லறைக்குள் 3 நாள் வைக்கப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி வைக்கப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இயேசு சொன்னார். ஏரோது, இன்றைக்கும் நாளைக்கும் நான் நோய்களை குணமாக்கி பிசாசுகளை துரத்தி 3வது நாள் நிறைவடைவேன் என்று சொன்னார். அதுதான் அவருடைய விசுவாசம். இதற்குத்தான் தேவன் என்னை அனுப்பினார், செய்து முடிப்பேன், அதுவரை ஒருவனும் என்னை தொட முடியாது என்றார். அதே விதமாகவே நான் திரும்பவும் எழுந்திருப்பேன் என்று தன் சீடர்களுக்கு சொன்னார். உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தார். பிரியமானவர்களே, இன்று நம்மோடு இருப்பது உயிரோடு எழுந்த இயேசு மட்டுமல்ல. அவர் என்ன சொல்லி போயிருக்கிறார்? யோவான் 14:19, நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நாமும் பிழைக்க போகிறோம். இந்த உலகிலும் நாம் பிழைக்க போகிறோம். துன்பங்கள் மத்தியில் பிழைக்க போகிறோம். No devil is going to take us to the grave even 1 second earlier than which has been appointed by the Almighty God. No man can kill us before our time. Thousands may grind their teeth out of jealousy. None of this jealousy can ever touch even the least part of our foot. காரணம் இயேசு நம்மோடு இருக்கிறார். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைத்தே ஆக வேண்டும் என்று அவர் சொல்லி போயிருக்கிறார். இந்த உலகில் நாம் மரிப்பதற்கல்ல, சாவதற்கல்ல, பிழைக்கவே பிறந்திருக்கிறோம். We are born to live and not to perish. இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை பரவசம் பாருங்கள். நாமும் இந்த உலகில் வாழப்போகிறோம், மறு உலகிலும் சென்று வாழ்வோம். நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். சிம்சோன் பின்வாங்கி போனார். அந்தோ கண்களை இழந்து நான் பழி வாங்கட்டும், என் ஜீவன் பெலிஸ்தரோட மடியட்டும் என்று சொன்னான். அந்தோ அவன் வாழ்நாள் முடிவடைந்தது. என் அருள்நாதர் இயேசு, நான் ரட்சிக்க வந்தேன், என் ஜனங்களுக்கு மீட்பை அனுப்ப வந்தேன், அதை முடிக்க மட்டும் ஒருவரும் என்னை தொட முடியாது என்று சொன்னார். முடித்தார். இறுதியில் வேத வசனம் சொல்லுகிறது போல நம்ம ஒவ்வொருவருக்காய், நம் பாவங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய், நோய்களுக்காய், பலவீனங்களுக்காய், மரணத்தின் கசப்பை ருசி பார்ப்பதற்காய் தன் உயிரை அர்ப்பணித்தார். தான் சொன்னபடியே நீதிமான் பிழைப்பான் என்றபடி மறுபடியும் பிழைத்தார். நம்மை பிழைக்க வைக்க அவர் உயிரோடு இருக்கிறார். நாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமுள்ள தகப்பனே, எங்கள் மீது இறங்கும், எங்கள் மீது இறங்கும் ஏசுப்பா, மனம் இறங்கும் ஏசுப்பா, மனம் இறங்கும் அப்பா. நாங்கள் மண்ணான மனுஷர்கள், மனுஷீக சாயலை உடையவர்கள். ஆனாலும் அந்த இரத்தத்தினால் எங்களை கழுவும், சுத்திகரியும். மனுஷீக செய்கைகளை செய்திருந்தோம் என்றால் மன்னியும், இச்சைகளை இச்சித்திருந்தோம் என்றால் மன்னியும் அப்பா. அவைகளை எங்களை விட்டு அகற்றி போடும், அகற்றி போடும், அகற்றி போடும். பெருமைக்காக, பணத்திற்காக, இச்சைக்காக, மற்றவர்கள் எங்களை புகழும்படியாக நாங்கள் உம்மை விட்டு தூரமாக ஓடிக்கொண்டிருந்தால் எங்களை மன்னியும், மன்னியும், மன்னியும்.
தூங்கி கொண்டிருந்தால் மன்னியும், சோர்ந்து போயிருந்தால் மன்னியும். உமது இரத்தத்தினால் கழுவும் இயேசுப்பா. இப்பொழுது எழுந்து உமக்காக உத்தமமாக ஓட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தம் பண்ணும். உமது இரத்தத்தினால் கழுவி உமது ஆவியினால் நிரப்பி சுவாமி உம்மை பார்த்து கொண்டு ஓடும்படியாக எங்கள் ஆவியை உமது ஆவியோடு இப்பொழுது எண்ணெய் தரலும் இயேசுப்பா. உமது மகிமை ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. உமது மகிமை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதாக. எல்லா பிசாசின் கிரைகளும் பொல்லாத கேட்டின் மகனுடைய செய்கைகளும் அவர்களை விட்டு அகன்று போவதாக. அந்தகார சக்திகளின் வல்லமைகள் அகன்று போவதாக. இப்பொழுதும் அது பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் அது நோக்கத்தை தாரும். வேதத்தை படிக்க கிருபை தாரும். ஜெபம் செய்ய கிருபை தாரும். குடும்ப ஜெபம் செய்ய கிருபை தாரும். கணவன் மனைவி பிள்ளைகள் உறவிலே கர்த்தருக்குள் அவர்கள் தங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். மனம் இறங்கி உதவி செய்யும். அந்த மகிமையை வழங்கச் செய்வதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி. இழந்தவைகளை எல்லாம் திரும்ப தாரும். எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில், கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் அறுத்தெறிகிறோம். அவைகளை பிடுங்கி நரகத்திற்கு எறிகிறோம். அந்த பிள்ளைகளும் விடுதலையாகட்டும். நாங்கள் அனைவரும் மையை பார்த்து ஓடட்டும். பரலோகத்திற்கு ஓடி வரும்படி கிருபை செய்யும். திறந்த வாசலை தொடர்ந்து தாரும். நீர் மகிமைப்படுவதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவரையும் தொடும். அவர்களை சுகமாக்க சுவாமி. வேலையிலே இன்று செழிப்பை தாரும். சம்பூர்ணம் குடும்பத்திலே உண்டாகட்டும். எல்லாம் இளைப்பாறுதலாக இருக்கட்டும். இனி போராட்டமே இருக்கக்கூடாது. இந்த அருளை நீ தருவதற்காக நன்றி. கூடவே வருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் யார் யாருக்கு சரியான தூக்கம் இல்லையோ, சமாதானம் குறைந்திருக்கிறதோ, வேலையிலே சந்தோஷம் இல்லையோ, படிப்பிலே ஒரு நம்பிக்கை இல்லையோ, அப்பா இப்பொழுது அவைகளை எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட்டு சுவாமி மது பிள்ளைகளுக்கு நிறைவான பலனை தாரும். ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும். விசுவாசம் அவர்கள் இருதயத்தை நிரப்பட்டும். வெற்றி சிறக்கட்டும். எல்லா காரியமும் மாறட்டும். கனம் பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you, my friend.